இன்றைக்கி ஓணம் சத்யாவில் நல்ல சூப்பரான அடிப்பொலியான ஒரு ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு சுட சுட சாதம். நான் வந்து ஜீரக சம்பா இன்றைக்கி பண்ணியிருக்கேன்ப்பா. சும்மா ஏதாவது நான் இப்படி தான் ஏதாவது பண்ணின்னு இருப்பேன் நான். ஸோ ஜீரக சம்பா ரைஸை நான் வந்து எப்பயும் போல் ஸ்டீம் பண்ணி இது பண்ணிட்டேன். இதுக்கு கத்திரிக்காய், பிரிஞ்சால், மெழுகுவரட்டி, தோரன் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். புளிச்சேரி, மத்தங்காய் புளிச்சேரி தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் நெய் விட்டுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாலும் உங்கள் இஷ்டம். ஏன்னா கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பராக மத்தங்காய், அதாவது பரங்கிக்காய், எல்லோ பம்கின் நல்லா பிசைஞ்சுப்போம். டேஸ்ட் பண்ணலாம். எம்மி அடிப்பொலியான ரெசிபி. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி வெங்காயம் பூண்டு போட்டு இருக்குது. இது வெங்காயம் பூண்டு போடாமல் புளிச்சேரி எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது பின்னாடி ரெசிபிஸ் வரும், பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ். ஹே கைஸ், ஹலோ மக்களே, வணக்கம், வந்தால் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி நம்ம வந்து ஓணம் சீரீஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரளா மக்களுக்கு என்ற ஹிருதயம் நிறைந்த ஓணம் ஆசாம்சைகள். நம்ம வந்து இன்னும் செப்டம்பர் 5th வரலும் நம்ம விஷஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு வீடியோவில் நம்ம என்ன வந்து ஓணம் ரெசிபி பண்ணுறோமோ அவளுக்கு விஷஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆச்சு, நானும் வந்து பூக்கோலம் போட்டேன். இந்த ஓணம் அதாவது ஓணம் சத்யா ரெசிபீஸில் வந்து நம்ம நிறையா வந்து பண்ணியிருக்கோம். கேரளா, அதாவது பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. கேரளா ரெசிபீஸ்ன்னு இருக்கும். நான் வந்து டெய்லி ஒரு இதை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ கைஸ். இன்னும் மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நம்மளோட லைவ் வீடியோ, ஓணம் சத்யாவோட ஃபஸ்ட்டு சீரீஸ் லைவ் வீடியோ வந்து நீங்கள் வந்து அத்தனை பேர் பார்த்துருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த கம்மிங் சண்டேவும் நல்ல ஒரு ரெசிபியோட நம்ம வந்து லைவ் வீடியோ போடலாம். அதே 8 o'clock நான் இப்போவே வந்து முன்னாடியே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சண்டே மார்னிங் 8 AM நம்ம வந்து ஒரு லைவ் வீடியோ போடலாம், லைவ் குக்கிங் போடலாம். நல்ல ஒரு ரெசிபியோடு நான் வந்து லைவில் வரேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்யாவுக்கு புளிச்சேரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் புளிச்சேரி இருக்குது, எரிச்சேரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓலன் இருக்குது, அவியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த புளிச்சேரி வந்து நிறையா பேர் நிறைய விதமாக பண்ணுவாள். அதே மாதிரி அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பூண்டு இல்லாமல், எதுவும் வெங்காயம் இல்லாமல் நம்ம வந்து நார்மல் புளிச்சேரியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து மாங்காய் சம்மந்தி இருக்குது. நான் வந்து இந்த கேரளா ரெசிபிஸ் பிளேலிஸ்ட்டே நான் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன்ப்பா. நான் அதில் நிறையா சக்கை பாயசம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பலாக்கா பிரியாணி பண்ணியிருக்கேன். நிறையா இந்த மாதிரி கேரளாவோட டிஷ்ஷஸ்லாம் நிறையா நான் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டே நான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக புளிச்சேரியும் அதுக்கப்புறம் வந்து மெழுகுவரட்டி அப்படின்னு பார்த்து, அதாவது ஃப்ரை ஐட்டம், கத்திரிக்காய் தோரன் அப்படின்னு சொல்லலாம், பிரிஞ்சால் தோரன், வழுத்தங்காய் மெழுகுவரட்டி சொல்லுவாள், எப்படி வேணால் சொல்லுவாள். இதுலேயும் நிறைய வேரியேஷன் பண்ணுவாள், ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாள். இன்றைக்கி நம்ம வந்து புளிச்சேரியும் வெங்காயம் இல்லாமல் புளிச்சேரி, அப்புறம் கத்திரிக்காய் பிரிஞ்சால் மெழுகுவரட்டி ஆர் பிரிஞ்சால் ஃப்ரை, அதுதான் நீங்கள் பார்க்க போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து இங்கே அடிக்கடி கரண்ட்டு போகிறதுப்பா, அதனால் நான் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இந்த ஒரு கப்பால் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, இந்த ஸ்பூனால் ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு மிளகா போட்டு அரைச்சிண்டாச்சு நம்ம. ஏன்னா கரண்ட்டு போயிடுது, இப்போ கூட கரண்ட் இல்லை, அதனால் நான் கரண்ட் இருக்கும்போதே அரைச்சி வச்சுட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன புளிச்சேரி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த பாருங்க, புளிச்சேரி வந்து ஆஷ்காட்டில், அதாவது பூசணிக்காயில் பண்ணலாம், மாம்பழ புளிச்சேரி பண்ணலாம். அது ஒரு மாம்பழ சீசன் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம் நம்ம சேனலில். இது வந்து மத்தங்காய், அதாவது எல்லோ பம்கின். இது வந்து கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு இது நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த பரங்கிக்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் தண்ணி. இது நல்லா வேகட்டும். அடுப்பு பற்ற வச்சுட்டாச்சு.
கொஞ்சம் உப்பு பாருங்கள். நல்லா வெந்துடுத்து. இது சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு பரங்கிக்காய். ஸோ இது பாருங்கள், நல்ல தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து நம்ம வந்து இந்த அரைச்சினோம் இல்லையா, அதை போட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். இது பாருங்கள், இதுவே நல்லா கெட்டியாக எடுத்து இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மோர், கொஞ்சம் புளிச்ச மோர் இருந்தாலும் நல்லாயிருக்கும் புளிச்சேரிக்கு. இந்த மோரை நம்ம வந்து விட்டுட்டு சூப்பர் இப்படி நீர்க்க இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுண்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இவன் தலையில் கொட்டிடலாம். சூப்பராக அடிபொலியான மத்தங்காய் புளிச்சேரி ரெடி. இதை வந்து நம்ம அழகாக ஒரு பவுலில், வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வேறு பவுலில் மாற்றிட்டு மேலாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். பாருங்கள், அடிபொலியான மத்தங்காய் புளிச்சேரி சூப்பராக ரெடி ஆகிடுது. சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா, புளிச்சேரிங்கிறது வந்து இப்படி கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும். நம்ம அடுத்தது கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். மேலாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல மணமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ அடுத்தது கத்திரிக்காய் கறி பண்ணிடலாம். இதுக்கு கத்திரிக்காவை ஒரு 4 கத்திரிக்காய் இருந்ததுப்பா. அதை வந்து நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணின்னு இருக்கேன். இதுக்கு வந்து ஒரு அரைச்சிக்கலாம். அதாவது அவள் வந்து நிறைய, அதாவது அவளோட காம்பினேஷனே எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா, அப்படின்னு கேட்டேன்னா தேங்காய், ஜீரகம், மிளகு இதெல்லாம் தான் அவளோட அந்த பேஸோட, சமையலோட பேஸு. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ வந்து இதுலேயே வந்து நிறையா வேரியேஷன் பண்ணலாம். கத்திரிக்காய் ஃப்ரை, கத்திரிக்காய் மெழுகுவர்த்தி அப்படின்பா. இதை வந்து சில பேர் வந்து தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைப்பா. சில பேர் வந்து தேங்காய், வரமிளகா இருக்கு இல்லையா, அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் போடுவா. என்கிட்ட சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லை. இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் பண்ணலான் இருக்கேன். அதாவது தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுட்டு 2 வரமிளகா போட்டு, சில்லி ஃப்ளெக்ஸ் இருந்தால் அதுலேயே போட்டேன்னா நல்லா அந்த பார்க்குறதுக்கு ரெட்டிஷாக நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லை, இப்போ கரண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் நம்மளோட யூபிஎஸ் இருக்குல்ல, அதில் அரைச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து தேங்காய், பச்சை மிளகா, வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிட்டும் நம்ம வந்து அப்படியே பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். 2 வரமிளகா, ஒரு அரை பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை. இதில் நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம்ப்பா, நம்மளோட இஷ்டம்தான். நிறையா வெரைட்டிஸ் பண்ணுவோம். இதில் நான் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்க போகிறேன். போட்டு இதை வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக கரண்ட் இல்லை, அடிக்கடி போகிறதுப்பா கரண்ட்டு. பவர் ஃப்ளக்சுவேஷன் வேறு பயங்கரமாக இருக்குது. சரி, யூபிஎஸ் இருக்குல்ல, அதில் நம்ம வந்து இது குறையாக நைஸாக அரைச்சிக்கொண்டா குறைன்னு அரைச்சிடலாம். இதை பாருங்கள், 1 2 சதைச்ச மாதிரி அப்படியே அரைச்சிண்டாச்சு. அப்பா, இதுவே நல்ல மணமாக இருக்குது. பச்சை மிளகா, வரமிளகா. இப்போ நீங்கள் வரமிளகா இதில் போட வேணாம்னா சில்லி ஃப்ளெக்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ணும்போது சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம கடாய் வச்சுருந்தாச்சு. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. என்கிட்ட தேங்காய் எண்ணெய் தீண்டு போயிடுது. ஸோ அதனால் நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சுடுத்துப்பா. கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம். நீங்கள் வந்து கடலைப்பருப்பு போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் பிடிக்கும்னு போட்டுருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது பெருங்காயம்
கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டேன் நான் பாட்டுக்கு பட்டான்னு. இப்போ வந்து கருவேப்பிலை அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போது நான் சின்ன குட்டியாக ஒரே ஒரு வெங்காயம், நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 4-5 கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சின்ன குட்டியாக மீடியம் சைஸில் இட்லியும் இருந்தது, அதில் வந்து வெங்காயத்தை போட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிளகு பொடி போடலாம், குருமிளகு. நம்ம குருமிளகு வந்து அப்புறமா போடலாம். இப்போ என்ன பண்ணலாம், கத்திரிக்காவை போட்டுட்டு கத்திரிக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் குருமிளகு இந்த நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகா, வரமிளகா அதெல்லாமும் போட்டுடலாம். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு மூடி வச்சுடுவோம். பாதி வெந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் சாமா போடலாம். இப்போ வந்து நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ வந்து கத்திரிக்காய் வேகட்டும். இப்போ எடுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய். இவங்க கட் பண்ணாவே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமாக நீங்கள் அரைக்கும் போது கூட இந்த மிளகா பொடி போட்டு அரைக்கலாம். கொஞ்சோண்டு நான் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். மிளகு பொடி நல்லா போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம அரைச்சதை போடலாம். இப்போ நம்ம வந்து எடுக்கலாம். ஆஹா, சூப்பராக வந்துருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை போட்டுடுவோம். இதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் கத்திரிக்காய் கறி, கத்திரிக்காய் தோரன், கத்திரிக்காய் மெழுகுவரட்டி ரெடி. ஓணம் சத்யாவுக்கு நீங்கள் எல்லோரும் நம்மளோட சேனலில் இருக்கிற இதை ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குப்பா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். வித்தியாசமாக இருக்குது இது. நம்ம டெய்லியே நம்ம கத்திரிக்காய் கறி இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அவள் வந்து என்ன பண்ணுவாள் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த தோரனுக்கெல்லாம் வந்து நிறையா வேரியேஷன் பண்ணிக்கலாம். இந்த பேஸும் நீங்கள் எப்பயுமே ஒரு கேரளா ரெசிபி வேணுனாலும் சரி, நம்மளே நார்மலாக பண்ணினாலும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய், பச்சை மிளகா, வரமிளகா, ஜீரகம், மஞ்சப்பொடி, குருமிளகு பொடி, சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டும் தோரனுக்கு அரைச்சிப்பான். ஸோ ஒரு இதுதான் வித்தியாசமாக பண்ணுவாள். இது நீங்கள் நார்மலாக நமக்கு காய் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வெறும் வரமிளகாலாம் அதில் போடுவோம். ஆனால் இந்த பச்சை மிளகா, வரமிளகாலாம் அரைச்சி போட்டால் நமக்கும் சாப்பிட முடியும். இல்லைனா ஓரமாக எடுத்து வச்சுருவோம். கருவேப்பிலையும் போட்டேன்னா அது நல்லா இருக்குது. நல்லா அந்த அரைச்ச மனமே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அவள் தோரனுக்கு இதுதான் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாக பண்ணுறா. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, கத்திரிக்காய் தோரன், மெழுகுவரட்டி, மத்தங்காய், மோர்க்குழம்பு சூப்பராக ரெடியாக எடுத்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த புளிச்சேரியும் மோர்க்குழம்புன்னு சொல்லிட்டேன்ல, புளிச்சேரியும் கத்திரிக்காய் மெழுகுவரட்டியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா ஓணம் சத்யாவையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல திருப்பி ஒரு ஓணம் சீரியஸோட நல்ல ஒரு ரெசிபியோட நாளைக்கு பார்க்கலாம். போஜனம் சேனலில் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறீங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் வார்ம் வெல்கம். மறக்காதீங்கோ, நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. நம்ம வந்து
சண்டே 8 AM லைவ் குக்கிங் போடலாம். அம்பாலாச்சாரிய அனுகிரகத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு டிவைன் என்னோட குருநாதரும் என்னோட பகவானும் தான் என்னோட வந்து வழி நடத்துகிறார் அப்படின்னு நான் நம்புவேன். ஸோ அந்த அம்பாலாச்சாரியார் கிருப்பையில் பொழைச்சி கிடந்தா நம்ம வந்து சண்டே ஒரு லைவ் போடலாம் 8 o'clock 8 AM. நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், நல்ல ஒரு ரெசிபியோட, ஒரு சிம்பிளாக ஈஸியாக ரெசிபியோட உங்களெல்லாம் வந்து லைவ் குக்கிங்கில் பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த ஓணம் சீரீஸை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. உங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்கப்பா ப்ளீஸ். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் நம்ம சேனலில் நான் வந்திருக்கேன். தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு ஒரு ஓணம் சீரீஸ், நல்ல ஓணம் சத்யா வேறு ஒரு ரெசிபியோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.